Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாதனாலே என்னமோ தெரியல, வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுறதில்ல. ஸோ அதனாலேயே நான் வீடியோ போடுறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சேனலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதை ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் இது சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் பர்த்டே பார்ட்டி செஞ்சுருந்தோம். அந்த விலாக் தான் நீங்கள் இந்த சேனலில் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லாக்கு நான் ப்ரௌனி செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ரெசிபி சேஞ்சஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ப்ரௌனி ரெசிபி இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரௌனி ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். அதை இன்ஷால்லா நான் இனி வர வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரௌனி செஞ்சு நான் அன்றைக்கி டீச்சர்ஸ் டே, ஸோ அதனால் டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு பீஸ் போட்டு அவங்களுக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். கிட்ஸ் டீச்சர்ஸ் டேக்கு கொடுக்கறதுக்காக செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அந்த ப்ரௌனியுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. என்னோட சிஸ்டர் இன்லாக்கு சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே பார்ட்டி செஞ்சுருந்தோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டிங்கில் சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்ஸையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கார்டு கொடுத்துருந்தாங்க, அதையுமே அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தோம். என்னோட சிஸ்டர் இன்லாக்கு மெயினாக தெரியக்கூடாது, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுருந்தோம். இந்த டெக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் பிளாக் அண்ட் கோல்ட் தீமில் இருந்த மாதிரி என்னோடய பிரதரும் அதோட என்னோட நீஸும் சேர்ந்து இந்த டெக்கர்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஸோ என்னோடய நீஸும் என்னோடய பிரதரும் இந்த மாதிரி டெக்கர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சூப்பரான ஒரு டின்னர் பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான ரெசிபிஸ் எல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ் எதுவும் நான் எடுக்கலை. நான் என்னென்ன மெனு நாங்கள் செஞ்சுருந்தோன்னு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டெக்கரேஷன் எல்லாம் அழகாக பண்ணியாச்சு. டோனட், பன், பஃப், கேக்ஸ், பர்த்டே கேக் அதெல்லாம் வச்சு அழகாக அந்த டெக்கரேஷன்லலாம் பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சாச்சு. ரொம்பவே நீட்டாக ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சு, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டெக்கரும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப போட்டு கச்சன்னு எல்லாம் பண்ணாமல் அழகாக நீட்டாக ஒரு பிளாக் அண்ட் கோல்ட் கலர் பலூனில் ரொம்பவே நீட்டாக அண்ட் சிம்பிளாக செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கேக் கட்டிங் மூமெண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்னெல்லாம் மெனு இருக்குது அப்படின்னு நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் செஞ்சுருந்தோம், அதுக்கப்புறம் செட்டிநாடு சிக்கன் செஞ்சுருந்தோம். அடுத்து பீஃப் எல்லாம் போட்டு இந்தியன் ஸ்டைலில் ஒரு தால்ச்சா, பிரிஞ்சால் ஃப்ரை ஆக்கியிருந்தோம். அடுத்து பீன்ஸ் பொரிச்சு ஆக்கியிருந்தோம். கர்ட் ரைத்தா இருந்துச்சு. அடுத்து ஆகரகர் செஞ்சுருந்தோம். அங்கேயுமே டோனட், அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக அன்றைக்கி டின்னர் எல்லாம் முடிஞ்சு. எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, என்னோடய சிஸ்டர் இன்லாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். Ready? Let's go. Happy birthday to you. Happy birthday to you. ஸோ அந்த பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே கிளிப்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட லஞ்ச் நெக்ஸ்ட் டே கீ ரைஸ் செஞ்சுருந்தோம். அடுத்து பீஃப் பொட்டேட்டோலாம் போட்டு அன்றைக்கி ஒரு கறி இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் சீக்கிரமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு. அடுத்து சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு அன்றைக்கி, அதுதான் லஞ்சு.
இன்ஷால்லா இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெசிபி வீடியோஸும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்ஸை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது வந்து நூறிலில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பால்ஸ் ரெஸ்டாரண்ட்னா நிறைய பேருக்கு தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ரஷ்ஷாக க்ரௌடாக இருக்கும். நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால இவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப காமாக இருந்துச்சு. அன்னைக்கு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கீ ரோஸ்ட் வந்து அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம், பன்னீர் பிரியாணி, அதுக்கப்புறமா மீல்ஸ் கூட ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பசும்பால் காஃபி அங்கே கிடச்சிச்சு. ஸோ அதையுமே குடிச்சிட்டு அன்றைக்கி லஞ்சை முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பபாய், டேக் கேர்.